அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமான தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஒரு 1/4 கிலோ துருவின தேங்காயை பொன்னிறமாக இல்லாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க, அந்த ஈரம் போகிற அளவுக்கு. அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 25 கிராம் தண்ணி லைட்டாக சூடு வரட்டும். இப்போ வறுத்த தேங்காயை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. 1/4 கிலோ தேங்காவுக்கு 200லேருந்து 250 கிராம் வரை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் சேர்க்குறேன். உங்கள் இனிப்பை பொறுத்து கூடையோ குறைச்சலோ அளவு எடுத்துக்கிறோங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அது கூடவே சிறிதளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இந்த 2 பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஒரு பொருளும் சேர்க்கும் போது மறக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மெரூன் கலராக ஆயிடக்கூடாது, அப்புறம் தேங்காய் மிட்டாய் மெரூன் கலராக ஆயிரும். அது கூட ஒரு 25 கிராம் பாலையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறோங்க. இந்த தேங்காய் மிட்டாய் ஒரு 15 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி ஆயிரும். அடுப்பை மட்டும் மறந்துடாமல் ரொம்ப ஹையாகவும் வச்சிடாமல் லோவாகவும் வச்சிடாமல் அதுக்கு தக்கன மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகும்போது நம்ம அல்வா பதத்துக்கும் இது இருக்கக்கூடாது, ரொம்ப பொலன்னு இருக்கக்கூடாது. ஒரு கட்டி பதத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இது மாதிரி ஒரு ட்ரையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நெய் தடவி முடித்த கையோடையே நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் மிட்டாயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரே அளவில் ஃப்ளாட்டாக வர்றதுக்காக இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதை அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இது மாதிரி வச்சு வச்சு எடுத்துக்கிறோங்க. அப்போ சரிசமமாக ஒரே அளவாக கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். கரெக்டாக 10 நிமிஷத்தில் லைட்டாக சூடு இருக்கும்போது இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு டக்குன்னு வரும், இல்லைன்னா டைட்டாயிரும், வராது. சப்போஸ் அப்படி ரொம்ப ஆறி போச்சு அப்படின்னா அந்த கார்னரில் கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு இது மாதிரி எடுங்க, ஈஸியாக வந்துடும். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் இருவ விட்டுறாதீங்க, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்பவும் இருவிருச்சுன்னா உடஞ்சி வந்துடும். இது மாதிரி நேராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே திருப்பி இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.